இப்போ அமேசான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 days பேக் பெங்களூரில் வந்து குயிக் கமர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, ஹோல்சேலர்ஸு, ஸ்டாக்கிஸ்ட்டு, ரீட்டைலர்னு எல்லாருமே அவங்கவுங்க மார்ஜின் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு அந்த ₹100ன்ற ப்ராடக்ட்டை ₹160 ஏற்றி விட்டுருவாங்க. அண்ட் இப்போ ₹80க்கு தயார் பண்ண ப்ராடக்ட்டு மார்க்கெட்டில் வந்து ₹160 இருக்குது. ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கம்மி ரேட்டில் கிடைக்குதுன்னா ஏன் அந்த ப்ராடக்ட் வந்து கம்மி ரேட்டில் கிடைக்கிறதுன்னு தெரிய போகிறதில்ல. ஸோ ஆன்லைனில் ப்ராடக்ட் ஏன் கம்மி ரேட்டில் கிடைக்குது? ரீசன் நம்பர் 4. இப்போ நீங்கள் வந்து பிளாட்ஃபார்மில் சேல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமேசானில் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ உங்களுக்கு அந்த செல்லர் டேஷ்போர்டில் பார்க்கும்போது உங்களை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஹாய், நம்ம ஃபெப்12 வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தோங்க. இந்த ரீட்டைலர் பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது ரீட்டைலர்ஸ் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் அண்ட் அவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன ட்ரெண்ட்ஸ் எல்லாம் மாறிட்டு இருக்கு, அதை பேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ அதை விட கண்டினியூட்டியான வீடியோ தாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து எந்த பிஸ்னஸ் ஸ்டேஜில் இருந்தாலுமே, இல்லை என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸில் இருந்தாலுமே, ஆன்லைனில் பண்ணுங்கள், ஆஃப்லைனில் பண்ணுங்கள், இல்லை துணி கடை வச்சுக்கோங்க, இல்லை ஃபுட்வேர் பிஸ்னஸ் பண்ணுங்கள், அண்ட் ஹோல்சேலில் இருங்க, இல்லை ரீட்டெயிலில் பண்ணுங்கள், இல்லை பிஸ்னஸே பண்ணல இனிமேல் தான் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருந்தால் கூட இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். நம்ம இருக்கிற சேஞ்சிங் ட்ரெண்ட்ஸை அக்னாலேஜ் பண்ணிவிட்டு நமக்கு எப்படி இவால்வ் ஆகணுமோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிவிட்டு க்ரோ ஆகிறது தான் இப்போதைக்கு வந்து நீட் ஆஃப் தி ஹாராக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள். அண்ட் உங்கள் சர்க்கிள் யாராவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லை பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க, அவங்களுக்குமே இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சரி ஆப்வியஸ்லி நாங்களே இப்போ தான் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கான்டென்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது எங்ககிட்ட சொல்லணும், இல்லை கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் ஆஸ் வெல். சரி, நான் லாஸ்ட்டு போட வீடியோவில் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க, கரெக்டாக தான் சொல்கிறோம், திஸ் இஸ் ஃபேக்ட், உண்மையாக அப்படி தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு. பட் ஒரு சில பேர் வந்து நீங்கள் அக்ரி பண்ணலை. ஸோ நாங்கள் வந்து எக்ஸாஜரேட் பண்ணணும்னு சொல்கிறீங்க, இல்லை அவ்வளோ ஷாப்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. சரி, நாங்கள் வந்து அந்த லாஸ்ட் வீடியோலேயே டெஸ்கிரிப்ஷன்லேயே நாங்கள் வந்து சோர்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா நீங்கள் போய் அந்த சோர்ஸை செக் பண்ணிக்கோங்க, லிங்க் இருக்குது. அண்ட் கூகுள் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். நீங்கள் கூகுளில் போய்ட்டு கூட என்னென்ன கேட்கணுமோ கேட்டுக்கலாம். நாங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கா இல்லையானோ நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ கம்மிங் பேக் டு த சேம் கான்செப்ட், நம்ம குயிக் கமர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல. ஸோ இது வந்து டு ஸ்ட்ரெஸ் ஆன் தட் டாபிக் அகைன். ஸோ இப்போ ஜொமேட்டோவில் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு 2 to 3 குவார்ட்டர்ஸாக நாங்கள் ப்ராஃபிட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருந்து லாஸ்ட்டாக ஒரு 2 quarters ப்ராஃபிட்டுமே பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து சஸ்டைனபிள் ப்ராஃபிட்டுக்காக ஃபோக்கஸ் பண்ணலை. அண்ட் இன்னும் ஒரு சில குவார்ட்டர்ஸில் வந்து ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பிகாஸ் குயிக் கமர்ஸ் ரொம்ப வேகமாக வளருது. அண்ட் அதில் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அமேசான் வந்து எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு ட்ரெண்ட் மாறுதுன்றதால அவங்க அதுக்குள்ளே குதிக்க மாட்டாங்க. ஸோ நிறுத்தி நிதானமாக நல்லா யோசிச்சுட்டு கரெக்டாக மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் ஒரு வேலையை வந்து அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ அமேசான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 days பேக் பெங்களூரில் வந்து குயிக் கமர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ குயிக் கமர்ஸ்ன்றது ஒரு பாசிங் க்ளவுட்ஸ் கிடையாது, இட் இஸ் ஹியர் டு ஸ்டே. அண்ட் நிறைய டைனாமிக்ஸ் வந்து பிஸ்னஸில் மாறிட்டு இருக்கு. இட்ஸ் பெட்டர் வி அண்டர்ஸ்டாண்ட், வி அக்ரி அண்ட் லெட்ஸ் ஃபிக்ஸ் வாட் எவர் ஹேஸ் டு பி ஃபிக்ஸ். ஸோ எனிவே இந்த வீடியோவில் எப்படி ஆன்லைனில் செல்லர்ஸ் எல்லாம் கம்மி ரேட்டில் வந்து ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறாங்க. சரி, ஆன்லைனில் வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷிப்பிங் காஸ்ட் இருக்கும், ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும், அண்ட் மார்க்கெட் பிளேஸ்க்கு கமிஷன், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட்லாம் இருக்கும். பட் இதை தாண்டி எப்படி வந்து ஆன்லைனில் இருக்க செல்லர்ஸ் எல்லாம் வந்து கம்மி ரேட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க அதை பார்த்துடலாம். அண்ட் புதுசாக வந்து ஒரு சப்ளை செயின் மெத்தடும் வந்திருக்கு மார்க்கெட்டில். ஸோ அது என்ன சப்ளை செயின் மெத்தட் அண்ட் எப்படி வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து அது ஈஸி பண்ணிவிடும், இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இப்போ கம்மி ரேட்டில் சேல் பண்ணுறதுக்கான ரீசன் நம்பர் 1, இப்போ நீங்கள் ஆன்லைனில் ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆஃப்லைன் வேர்ல்டில் போய் ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரீட்டைல் கடையில் தான் வாங்க போகிறீங்க, மோஸ்ட் ப்ராபப்லி வந்து ரீட்டைலர் தான் இருப்பாங்க. பட் இப்போ ஆன்லைனில் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறவங்க எந்த டைப் ஆஃப் செல்லர்னு உங்களுக்கு வந்து தெரியாது. அண்ட் நிறைய ரீட்டைலர் மட்டும் இல்லைங்க, ஆன்லைனில் ஹோல்சேலர்ஸ், மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாமே ப்ராடக்ட் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ மேனுஃபேக்சரர்ஸ்க்கு வந்து காலங்காலமாக இதே ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இந்த சப்ளை செயின் மெத்தடில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஸ்டாக்கிஸ்ட்கிட்ட கொடுப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுப்பாங்க, ஹோல்சேலர்கிட்ட கொடுப்பாங்க, அண்ட் கடைசியாக ரீட்டைலர்கிட்ட வரும், அங்கேருந்து என் கஸ்டமர்கிட்ட போகும். ஸோ இது வந்து ரெகுலராக நடக்கிற மாடல்ஸ். பட் இப்போது ஆன்லைன்ன்ற ஒரு விஷயம் வந்ததால் மேனுஃபேக்சர்ஸ் வந்து அதிகமாக அனலைசிஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதில் வந்து என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, மைனஸ் பாயிண்ட்ஸ் தான் இருக்குன்னு பார்க்குறாங்க. ஸோ இப்போது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து ரீதிங்க் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்களேன். இப்போ அவர் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ₹80 வந்து உற்பத்தி பண்ணுறாருன்னா அவரோட ப்ராஃபிட்டின் மேலே ஒரு ₹20 வச்சு ஒரு ₹100 மார்க்கெட்டில் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, ஹோல்சேலர்ஸு, ஸ்டாக்கிஸ்ட்டு, ரீட்டைலர்னு எல்லாருமே அவங்கவுங்க மார்ஜின் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு அந்த ₹100ன்ற ப்ராடக்ட்டை ₹160 ஏற்றி விட்டுருவாங்க.
அண்ட் இப்போ 80 ரூபாய்க்கு தயார் பண்ண ப்ராடக்ட்டு மார்க்கெட்டில் வந்து 160 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ இப்போ கஸ்டமர்ஸ் வந்து இது ஆன்லைன் ப்ரைஸில் கம்பேர் பண்ணுறாங்க. ஆன்லைனில் 130 140 கிடைக்குது. பட் இந்த மேனுஃபேக்சரர் பண்ணி கொடுக்குற ப்ராடக்ட்டு 160 ரூபா ஆகுது. ஸோ இப்போ அவரோட ப்ராடக்டோட ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. பட் அவரோட மார்ஜின் கம்மியாக தான் இருக்குது. ரெண்டாவது, அவர் உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து இந்த சப்ளை செயின் வழியாக வராரு இல்லையா, ரீட்டைலர்ஸ், ஹோல்சேலர். ஸோ அவர் வந்து கிரெடிட்டில் லாக் ஆகிறதுக்குமே சான்சஸ் இருக்குது. ஸோ சில பேர் வந்து கிரெடிட் கொஞ்சம் டைம் எடுத்து பே பேக் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை பே பேக் கூட பண்ண மாட்டாங்க. அண்ட் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரர்ஸ்க்கு கஸ்டமர் டேட்டா வந்து இப்போ கிடைக்கிறது இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இந்த ஹோல்சேலர்ஸ் வழியாக பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட்டர், ஹோல்சேலர் அண்ட் ரீட்டைலர் கான்செப்ட் போகும்போது ரீட்டைலர் தான் கஸ்டமர்கிட்ட டேரெக்டாக பேசுவாங்க. அண்ட் ரீட்டைலர் வந்து ஹோல்சேலர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஹோல்சேலர் அதுக்கப்புறம் தான் அந்த ஃபீட்பேக்கை மேனுஃபேக்சர்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சைனீஸ் விஸ்பர் கேம் மாதிரி கஸ்டமர் கொடுக்குற என்டையர் ஃபீட்பேக் ஆஸ் இட் இஸ் மேனுஃபேக்சருக்கு அதுக்கு போகிறது கிடையாது. அண்ட் கஸ்டமரோட டெமோகிராஃபி, கஸ்டமரோட ஏஜ் என்ன ஜெண்டரு, அண்ட் எங்கே இருக்காங்க, எதுக்காக வாங்குறாங்க, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சருக்கு அக்யூரேட்டாக போகிறது கிடையாது. ஸோ இது எல்லாமே மேனுஃபேக்சரருக்கு இருக்க கரண்ட்டான சேலஞ்சஸ். ஸோ இப்போ இதே மேனுஃபேக்சரர் வந்து ப்ராடக்ட் ஆன்லைனில் சேல் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஏதர் மார்க்கெட் பிளேசஸ் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில், இல்லை அவரோட ஓன் வெப்சைட்டு, மொபைல் அப்ளிகேஷனில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு கொஞ்சம் பட்ஜெட்டை ஒதுக்கி வச்சுட்டு அது மூலிமா ஆன்லைனில் சேல் பண்ணுறாருன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அவருக்கு அட்வான்டேஜாக மாறிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவர் டேரெக்டாக ஆன்லைனில் சேல் பண்ணுறாருன்னா, நம்பர் 1, அவர் வந்து 80 ரூபாய்க்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து உற்பத்தி பண்ணுறாரு இல்லையா. அண்ட் நார்மல் ரீட்டைல் பிஸ்னஸ் வரும்போது ஒரு 100 ரூபாய் கையில் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. ட்ரெடிஷ்னல் மாடலில் இந்த மாடலில் அவர் கையில் வந்து ஒரு 105 ரூபான்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி கையில் ஒரு 25 rupees ப்ராஃபிட் வச்சுருந்தா கூட நம்பர் 1 அவரோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் நம்பர் 2, ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போர்ட்டல்ஸு இந்த மாதிரியான மார்க்கெட்டிங்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு 20 to 25% கமிஷன்லேயே தனியாக போகுதுன்னா கூட அந்த ப்ராடக்டோட என் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 130 140க்கு மேலே போகாது. ஸோ கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். பிகாஸ் இப்போ அந்த பர்டிகுலர் பிராண்டு கஸ்டமர் கம்பேர் பண்ணும்போது மற்ற பிராண்ட்ஸ் வந்து என்ன ரேட்டில் சேல் பண்ணுறாங்களோ அந்த ரேட்டுக்கு வந்துடுச்சு. மூணாவது, இப்போ மேனுஃபேக்சரர் டேரெக்டாக ஆன்லைனில் பண்ணும்போது கஸ்டமரோட டேட்டா கிடச்சிட்டோம். இப்போ நீங்கள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி பிளாட்ஃபார்மில் பண்ணுறீங்க அப்படின்னா அண்ட் அவங்களோட ஷிப்பிங் சர்வீசஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டேட்டா அவ்வளோவா கிடைக்காது. பட் உங்களோட ஓன் ஷிப்பிங் சர்வீசஸ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உங்கள் ஓன் வெப்சைட்லேயோ இல்லை மொபைல் அப்ளிகேஷன்லேயோ போட்டு, இல்லை டேரெக்டாகவே நீங்கள் இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் கூட ப்ராடக்ட்டை போட்டு நீங்கள் சேல் பண்ணும்போது என்டையர் கஸ்டமர் டேட்டா உங்களுக்கு கிடச்சிடும். கஸ்டமரோட நேம், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், அட்ரெஸ்ஸு அண்ட் அவங்களோட ஜெண்டர் என்ன, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, எந்த டைமுக்கு வாங்குறாங்க, எந்த பிளாட்ஃபார்மில் வாங்குறாங்க. ஸோ டேட்டான்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டேட்டா இருக்குது. இது எல்லாமே உங்கள் கையில் கிடச்சிடும். ஸோ ஆஸ் அ மேனுஃபேக்சரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டோட ப்ரைஸுமே கம்மி அடிச்சு, ப்ராஃபிட்டுமே இன்க்ரீஸ் அடிச்சு, டேரெக்ட் கஸ்டமரோட டேட்டா உங்கள் கையில் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த மெத்தட் ஆஸ் அ மேனுஃபேக்சராக நீங்கள் இருந்தீங்கன்னா ஆன்லைனில் சேல் பண்ணலான்னு ப்ரிஃபர் பண்ணுவீங்களா, இல்லை ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சேல் பண்ணலான்னு ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? ஆன்லைன் மெத்தடில் சில மைனஸ் பாயிண்ட்ஸுமே இருக்குது. பட் ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா சில சேலஞ்சஸை மேனுஃபேக்சரர்ஸ் அட்ரஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆன்லைன் தான் உங்களுக்கு வந்து வயபிள் சொல்யூஷன்ற மாதிரி எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது இல்லையா. இது பாயிண்ட் நம்பர் 1. ஸோ ஆன்லைனில் ப்ராடக்ட்ஸ் கம்மியாக கிடைக்கிறதுக்கான ரெண்டாவது ரீசன். இப்போ ஆன்லைனில் இருக்க நிறைய செல்லர்ஸு அவங்களுக்கு வந்து டெட் ஸ்டாக் வருது அப்படின்னா ப்ராடக்ட் வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மைட் பி அவங்க வந்து 90 rupees 80 rupeesக்கு கூட வந்து அந்த ஸ்டாக்கை போட்டு காலி பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ டெட் ஸ்டாக் வந்துச்சுன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி உடம்புல இருக்க சிஸ்டம் மாதிரி டக்கு நீங்கள் ரிமூவ் பண்ணுறது பெட்டர். ஸோ இப்போ கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கம்மி ரேட்டில் கிடைக்குதுன்னா ஏன் அந்த ப்ராடக்ட் வந்து கம்மி ரேட்டில் கிடைக்கிறதுன்னு தெரிய போகிறது இல்லை. நீங்கள் டெட் ஸ்டாக்கை கிளியர் பண்ணுறீங்களா, இல்லை ப்ரொமோஷன் பண்ணுறீங்களா, இல்லை அந்த ப்ராடக்ட்டோட ஆக்சுவல் காஸ்ட்டே அதுதானா, கஸ்டமருக்கு வந்து எதுவுமே தெரிய போகிறது கிடையாது. ஸோ இது செகண்ட் ரீசன். ஸோ ப்ராடக்ட் ஏன் கம்மியாக கிடைக்குது ஆன்லைனில். ரீசன் நம்பர் 3, இப்போ நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில மேனிப்புலேஷன்லாம் கூட நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு பிராண்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி உண்மையாக நல்லா இருக்குது அண்ட் கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்க. அந்த ப்ராடக்ட் ரேட்டிங் எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ ஒரு 1000 pieces வந்து சேல் பண்ணியிருக்காங்க, ஒரு 500 ரிவ்யூ வந்து பிராண்டுக்கு வந்திருக்கு. இப்போ திடீர்னு நெக்ஸ்ட் ஒரு 200 piece 300 pieceல அவங்க குவாலிட்டி கம்மி பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரேட்டிங் எல்லாம் ஆஸ் இட் இஸ் அந்த SKU லிஸ்டிங்கில் அப்படியே இருக்கும் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் கூட அதே மாதிரி இருக்கும். பட் அவங்க வந்து குவாலிட்டி கம்மி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து தெரியாது. இப்போ கஸ்டமர் வாங்கிட்டு ஒரு சில கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. பட் ஸ்டில் அந்த ரேட்டிங் வந்து பெருசாக அஃபெக்ட் ஆகாது. ஸோ இதில் அவங்க எக்ஸ்ட்ராவாக மார்ஜின் எடுப்பாங்க அண்ட் அப்படியே போக போக என்ன பண்ணுவாங்க, அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிவிட்டு ரேட்டுமே கம்மி பண்ணி விட்டுருவாங்க. ஒன்ஸ் அந்த கலெக்ஷன் ஸ்லோ ஆகுது அப்படின்னா அந்த ப்ராடக்டோட ரேட்டை அவங்களே உடைச்சிடுவாங்க.
ஸோ ஆன்லைனில் ப்ராடக்ட் ஏன் கம்மி ரேட்டில் கிடைக்குது? ரீசன் நம்பர் 4. இப்போ நீங்கள் வந்து பிளாட்ஃபார்மில் சேல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமேசானில் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ உங்களுக்கு அந்த செல்லர் டேஷ்போர்டில் பார்க்கும்போது உங்களை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. உங்கள் டேஷ்போர்டில் ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஒரு 4 செல்லர் வந்து கம்மி ரேட்டில் விற்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து இந்த ரேட்டில் வச்சுருக்கீங்க, இன்னும் ஒரு 40% கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி ஒரு 50% சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிவிட்டு சிஸ்டமேட்டிக்கலி உங்களை வந்து ரேட் கம்மி பண்ண வைப்பாங்க. ஸோ இப்போ நிறைய செல்லர்ஸ் வந்து இதில் வந்து விக்டிமைஸ் கூட ஆகுறாங்க. என்னன்னா அவங்க வந்து என்ன ரேட்டில் விற்கிறாங்க, என்ன ரேட்டில் வாங்குறாங்கன்றது மறந்துட்டு அவங்களுக்கு சேல்ஸ் அதிகமாக வரணுன்ற ஒரே ஆசையில் டக்குன்னு ஒரு பட்டனை கிளிக் பண்ணிடுறாங்க, பிளாட்ஃபார்ம் வந்து ரேட் அப்படியே கம்மி பண்ணி விட்டுருது. ஆஸ் அ பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலுமே லாஸ் கிடையாது. நீங்கள் ஒரே பொருளை 1000 ரூபாய்க்கு விற்றாலும் சரி, 100 ரூபாய்க்கு விற்றாலும் சரி, அவங்களோட கமிஷன் அவங்களுக்கு போக போகிறது. அண்ட் அவங்க ஷிப்பிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஷிப்பிங் காஸ்ட்டுமே அவங்க வந்து ரெக்கவர் பண்ண போகிறாங்க உங்ககிட்டேருந்து. பட் இந்த லாஸ் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா செல்லருக்கு தான். பட் எனிவே கஸ்டமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மி ரேட்டில் தான் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ ஆன்லைனில் ப்ராடக்ட் கம்மி ரேட்டில் கிடைக்கிறதுக்கு ரீசன் நம்பர் 5. ஸோ இப்போ ரீசெல்லிங்கிற ஒரு மாடல் இருக்குங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் இன்ஃபேக்ட் இது வந்து இப்போ ஒரு 7-8 இயர்ஸ் ஓல்டு மாடல் ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் டு பி ஹானஸ்ட் நாங்களுமே இந்த பிஸ்னஸில் தான் இருக்கோம். ட்ராப் ஷிப்பிங் பிளாட்ஃபார்ம் வந்து நாங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இந்த வீடியோ எங்களோட பிஸ்னஸ் பற்றி ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கிடையாது. ஸோ இப்போ ரீசெல்லிங் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அஸ்யூம் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து ஒரு ஷாப் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஒரு கார்மெண்ட்ஸ் லேடிஸ் ஃபேஷன் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் ஷாப்பில் வந்து ரெகுலராக ரேவதின்ற ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட வாங்கிட்டு இருப்பாங்க. மந்த்லி ஒன்ஸ் இல்லை வந்து 2 months 3 months ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து வந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8 months வந்து அவங்க கஸ்டமர் வந்து உங்ககிட்ட வந்திருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் வந்திருக்கும், ரெகுலராக வர ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து வரலை அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் இந்த ரேவதியை வெளியே யதார்த்தமாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட கேட்பீங்க, ஏங்க எங்கள் ஷாப்புக்கு வரது இல்லை அப்படின்னு. ஸோ ரேவதி என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் லக்ஷ்மின்னு இருக்கா, லக்ஷ்மி வந்து எனக்கு டெய்லி வாட்ஸ்அப்லேயே ப்ராடக்ட் அனுப்புகிறா, ஸோ கலெக்ஷன்ஸுமே நல்லா இருக்குது, ரேட்டுமே பார்த்தீங்கன்னா பயங்கர சீப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரேவதியை சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், ரேவதி வந்து உண்மையாக தான் சொல்கிறாங்களா இல்லை அவங்க ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் சொல்கிறாங்களா அப்படின்னு. ஸோ நீங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ லக்ஷ்மின்னு ஒரு கேரக்டரை பார்க்குறீங்க. இப்போ லக்ஷ்மின்றவங்க யாருன்னா ரீசெல்லருங்க. இப்போ ரீசெல்லராக இருக்கிறவங்க ப்ராடக்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க கையில் ப்ராடக்ட்டே இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து வீட்டிலேருந்தே ஒரு ஒர்க் பண்ணணும், மணி மேக் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு சாரீ பிஸ்னஸ்க்குள்ளே வராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சாரீ பிஸ்னஸில் எந்தெந்த ஊரில் எந்தெந்த மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க அண்ட் அவங்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப் குரூப் இருக்கா அப்படின்னு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அந்தந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இவங்க வந்து ஆட் ஆகிப்பாங்க. அண்ட் இப்போ அந்த மேனுஃபேக்சரர்ஸ் அந்த குரூப்பில் வந்து டெய்லி ப்ராடக்ட் ஃபீட்ஸ் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க லக்ஷ்மி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டேட்டா அப்படியே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ லக்ஷ்மி கிட்ட வந்து இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கே, இது என்ன ரேட்டு அப்படின்னு கேட்கும்போது மேனுஃபேக்சரர்ஸ் வந்து ஒரு 100 ரூபான்னு சொல்லி தானே வச்சுக்கோங்க. இவங்க வந்து மேலே ஒரு 30-40 ரூபாய் ஆட் பண்ணி 130 140ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போது இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் கலெக்ஷன்ஸும் அதிகமாக வருது அண்ட் ரேட்டுமே சீப்பாக முடியுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கடை பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு கடை போட்டிருக்கீங்க, நீங்கள் ப்ராடக்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு 10 லட்சமோ ஒரு 20 லட்சமோ பண்ணி வச்சுருந்தீங்க. உங்கள் ஷாப்பில் வந்து ஒரு 500-1000 ஒரு சாரீஸ் இருக்குது அப்படின்னா அந்த கலெக்ஷனை தான் நீங்கள் வந்து சேல் பண்ண பார்ப்பீங்க. பிகாஸ் அதை சேல் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட். அதை நீங்கள் சேல் பண்ணாமல் வேறு ஸ்டாக் இருக்கவங்ககிட்டலாம் வாங்கி நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டாக் வந்து டெட் ஸ்டாக் ஆகிடும். பட் இப்போ லக்ஷ்மிக்கு அந்த பிரச்சனை கிடையாது, பிகாஸ் அவங்க எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணலை. ரெண்டாவது, நீங்கள் பே பண்ணுற மாதிரி ரெண்டல் ஃபீஸோ இல்லை வந்து அட்வான்ஸ் அமௌண்ட்டோ இல்லை ஸ்டாஃப்க்கு கொடுக்குற சேலரியோ இல்லை கமர்ஷியல் இபியோ லக்ஷ்மிக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பென்ஸும் இல்லைன்றதால ஜஸ்ட் அப்படியே கை மாற்றி விட்றாங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி மேனுஃபேக்சரர்ஸ்க்கும் இது வந்து ஓகேவாக தான் இருக்குது. நடுவில் வந்து பல மிடில் மேனை வைக்கிறத பதில் டேரெக்டாக நான் என்னோட குரூப்பில் வந்து ரீசெலர்ஸ் ஆட் பண்ணுறேன், அந்த ரீசெலருக்கு என் ப்ராடக்ட்டை ஷேர் பண்ணுறேன், ரீசெலர் வந்து விற்று கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்குமே ஈஸியாக தானே இருக்குன்னு மேனுஃபேக்சரர்ஸுமே அது கோஆப்ரேட் பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து அகைன் யார் விக்டிமைஸ் ஆகிறாங்க அப்படின்னா ஷாப் கீப்பர்ஸ் தான் விக்டிமைஸ் ஆகிறாங்க. நீங்கள் இன்வெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இல்லாத ஒரு கேப்பபிலிட்டி அவங்க கையில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு 500-1000 சாரீ போட்டிருக்கீங்கன்னா அவ்வளோதான் உங்களோட ரேஞ்ச் இருக்கும். பட் லக்ஷ்மி டெய்லி 300 பீஸ் அவங்களால சேல் பண்ண முடியும். ஏன்னா அவங்க வந்து வேறு சப்ளையர்ஸோட பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. அவங்க வாட்ஸ்அப்பில் டேட்டா ஷேர் பண்ணுறாங்க, இவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுறாங்க, சும்மா மேலே ஒரு 30-40 ரூபாய் வச்சுட்டு அதை சேல் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யாரோ உங்கள் பிஸ்னஸில் காம்படிஷனாக வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ரெகுலராக சப்ளையர்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த 2024 தீபாவளி வந்து மேஜராக நீங்கள் சென்னையில் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. மோஸ்ட்லி ஷாப்ஸ்க்கு எல்லாமே சேல்ஸ் கம்மியாக இருந்தது. ஆனால் யாரெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்சர் மெத்தடில் பண்ணாங்களோ, யாரெல்லாம் ரீசெல்லிங் பிஸ்னஸில் பண்ணாங்களோ அவங்களுக்கும் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. இந்த சேஞ்ச் வந்து இப்போ அப்ரப்டாக தெரிய ஆரம்பிக்குதுங்க. நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க ஒரு ஏரியாவில், முன்னாடி வந்து ஒரு 5 கடை இருந்துச்சு உங்கள் கேட்டகரியில் அப்படின்னா அந்த 5 கடை மட்டும் தான் உங்களுக்கு காம்படிஷன்.
இன்றைக்கி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் ரீசெலராக மாறிட்டாங்க. எல்லாருமே வந்து உங்களுக்கு காம்படிஷன் கொடுக்குறாங்க. ஸோ முன்னாடியில் வந்து வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும்னு சொன்ன மாதிரி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு ஐடி எம்ப்ளாயிஸ் வந்த மாதிரி, இன்றைக்கி வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்லையுமே பார்த்தீங்கன்னா ரீசெலர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஷாப் கீப்பராக இருக்கீங்கன்னா உங்களோட காம்படிஷன் பார்த்தீங்கன்னா எவ்ரி சிங்கிள் டே அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்கு. இப்போ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய தலைவலி, இன்னொரு பிரச்சனை பெருசாக இந்தியாவுக்குள்ளே வந்துட்டுருக்குங்க. நீங்கள் ஷீன்னு ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. 2020 அவங்க சைனீஸ் கம்பெனி இந்தியாவில் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபாஸ்ட் ஃபேஷனில் இருந்தாங்க. 2020 ஒரு 58 சைனீஸ் ஆப்ஸை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணாங்க. அப்போ இந்த ஷீனும் பேன் ஆகிடுச்சுங்க. ஸோ அவங்க பேன் பண்ண ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ரீசன்ஸ் வந்து சொல்கிறாங்க. டேட்டா வந்து கண்ட்ரிக்குள்ளே வைக்கணும் அண்ட் சில விஷயத்தை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு. ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஃபாஸ்ட் ஃபேஷன் கம்பெனி. ஸோ அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2023 ஜிஎம்பி மட்டுமே $45 பில்லியன் அண்ட் அவங்க பண்ண ப்ராஃபிட்ஸ் மட்டுமே $2 பில்லியன், விச் மீன்ஸ் லைக் 16,000 crores. ஸோ இந்த மாதிரியான சைஸில் இருக்க ஒரு கம்பெனி இப்போ திருப்பி இந்தியாவுக்குள்ள வந்து ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. அதுவும் சும்மா ரீஎன்ட்ரி கொடுக்கலங்க. இந்த வாட்டி அவங்க யார் கூட வராங்க அப்படின்னா முகேஷ் அம்பானி, ரீட்டைல்லே முகேஷ் அம்பானி ரிலையன்ஸோட டைப் பண்ணி ரிலையன்ஸ் கூட சேர்ந்து இப்போ இந்தியாவுக்குள்ளே வராங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா முகேஷ் அம்பானி வந்து ஆல்ரெடி ஒரு சில ஃபாஸ்ட் ஃபேஷன் பிராண்ட்ஸ் வாங்கியிருக்காரு, ஒரு சில அப்பேரல் பிராண்ட் வந்து வாங்கியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜிவாமே, க்ளோவியா, அமான்டி இந்த மாதிரி பிராண்ட்லாம் வாங்கியிருக்காரு. பட் அவர் வந்து எதிர்பார்த்த இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டாவோட ஜூடியோ இருக்குல்ல, இப்போ ஜூடியோ வந்து டாட்டாக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்குதோ, எந்த அளவுக்கு ரெவன்யூ வந்து பூஸ்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு ரிலையன்ஸ் அவங்க எதிர்பார்த்த மாதிரி வரலை. ஸோ இப்போ இந்த ஷீன் உள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஷீன்ன்றது வெஸ்ட் சைடு, மேக்ஸு, ஜூடியோ இதுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய கோட் மாதிரி. அந்த டைப் ஆஃப் கம்பெனி, அந்த சைஸ் ஆஃப் கம்பெனி முகேஷ் அம்பானியோட சேர்ந்து இப்போ உள்ளே வராங்க. ஸோ இப்போ 2 அடிப்பட்ட சிங்கம் திருப்பி பழி வாங்கணும், எப்படியாவது விட்டதை பிடிக்கணுன்றதுக்காக உள்ள ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. இது என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போகுதுன்னு தெரியல. பட் அந்த சேஞ்ச் கண்டிப்பாக பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் அந்த இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூடியோ மாதிரி பெரிய பிஸ்னஸ்க்கே இருக்க போகுது. அண்ட் ஆப்வியஸ்லி ஸ்மால் செல்லருக்கும் அந்த ஹீட் வந்து கண்டிப்பாக ஃபீல் ஆகும். இந்த சின்ன சின்ன ஃபைன் டியூனிங்லாம் பண்ணிட்டீங்கன்னா போகிறோம், உங்கள் பிஸ்னஸ் அப்படியே டபுள் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே நிறைய இருக்குங்க. ஸோ இப்போ எந்த பொருளாக இருந்தாலுமே 10 நிமிஷத்தில் டெலிவரி பண்ணுற ஃபாஸ்ட் காமர்ஸ் கம்பெனி, அண்ட் டெய்லி தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணுற ஃபாஸ்ட் ஃபேஷன் கம்பெனி, அண்ட் டைரெக்டாக நான் கஸ்டமர்கிட்டயே சேல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சரர்ஸ், அண்ட் என் கையில் ப்ராடக்டே இல்லைனா கூட என்னால் டெய்லி ஒரு 1000 ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற ரீசெல்லர்ஸ். இப்போ இவங்க எல்லாருமே ஸ்மால் செல்லர்ஸை வந்து சுற்று போட்டுட்டாங்க. நான் வந்து உங்களை பயமுறுத்துறதுக்காகலாம் கண்டிப்பாக சொல்லலைங்க. இது எல்லாமே வந்து ஃபேக்ட்ஸ் தான். நீங்களே கூட வந்து உங்கள் சரௌண்டிங்கில் என்ன நடக்குது அப்படின்னு வந்து அப்சர்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து இது புரிய வரும். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்க முடியாது. நம்மளால் என்ன பண்ண முடியுமோ, நம்மளால் என்ன ஃபைன் டியூன் பண்ணி என்ன பெட்டராக பண்ண முடியுமோ நம்ம வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுற சொல்யூஷன் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது பெயின் பாயிண்ட்ஸை ரிலீஃப் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் க்ரோத்தை அட்லீஸ்ட் இன்ட்டு 2 எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற சொல்யூஷன் வந்து ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடல் ஆர் ரீசெல்லிங் பிஸ்னஸ் மாடல். இப்போ நம்ம ரீசெல்லிங் பிஸ்னஸ்னால் என்னென்னு பார்த்தோம் இல்லையா? ட்ராப் ஷிப்பிங் அண்ட் ரீசெல்லிங் போத் ஆர் ஒன் அண்ட் தி சேம். ஸோ ட்ராப் ஷிப்பிங்ன்றது ரீசெல்லரோட ஒரு என்டையர் பரிமாணம். ஸோ ட்ராப் ஷிப்பிங்க்கும் ரீசெல்லிங்க்கும் பெருசாக டிக்ஷனரி டெஃபினேஷன் மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. இது நியூ பிஸ்னஸ் மாடல்ன்றதால டெஃபினேஷன் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லைட்டாக வந்து வேரி பண்ணி தான் சொல்கிறாங்க. பட் யூஸ்வலி ரீசெல்லர்னு பார்த்தீங்க அப்படின்னா காலங்காலமாக ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி வைக்கிறவங்க தான் ரீசெல்லர்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்றைக்கி இருக்க கான்டெக்ஸ்ட்டில் ப்ராடக்ட்ஸை வாங்காமல் டேரெக்டாக கை மாற்றி விடுறவங்கள தான் ரீசெல்லர்ஸ்னு சொல்ல ஆரம்பிக்கணும். ட்ராப் ஷிப்பிங்ன்றது இந்த ரீசெல்லர் பிஸ்னஸ்லேயே கொஞ்சம் பெட்டராக ஆர்கனைஸ்டு மெத்தடாக பண்ணுறது ட்ராப் ஷிப்பிங் காமர்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து நமக்கு ஆல்ரெடி லென்த் அதிகமாக போனதால் இந்த ட்ராப் ஷிப்பிங் பற்றி நம்ம இப்போ பார்க்க வேணாம், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ நல்லா இருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் இல்லை எதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரெகுலராக அந்த வீடியோ பார்த்துட்ருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ராப் ஷிப்பிங்னா என்ன அப்படின்னு நாங்கள் வந்து டீட்டெயிலாக அனலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். இப்போதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.